தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி கனமண்ண போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். இருக்கிறது போதாது, இன்னும் அவரை நேசிக்கவும் பின்பற்றவும் தான் தேவன் நமக்கு இந்த கிருபையான நாட்களை பூமியிலே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாடி நாம் தேவாதி தேவனை உயர்த்தி ஆராதிப்போமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
Hallelujah. நன்றி ஆவியானவரே, உம் பிரசன்னமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யணுமே, உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யணுமே. அல்லேலூயா, Hallelujah. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. Thank you Lord, உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உமது மகிமை உம்முடைய வல்லமைக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, ஸ்தோத்திரம். அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னை இறங்கி மூடுவதாக, நன்மை செய்வதாக, அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடப்பதாக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தியருளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 1:79 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி சகரியாவின் பாடலில் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் அருணோதயம் போல அவர் சந்திக்கிறாராம். இரவு முடிந்து அதிகாலை வேளையில் பாருங்கள், இருளை நீக்கும்படி சூரியன் உதிக்கிறது. இந்த சூரியனை போல, அருணோதயம் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் உதிக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்காக, இதுவரைக்கும் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீரின் பாதையில் தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரியத்தில் என்ன செய்வதென்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று தள்ளாடி தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கால்களையும் சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்கு உன்னதத்திலிருந்து அவர் தோன்றினாராம். இந்த உலகத்தில் வந்தவர் அல்ல, உன்னதத்திலிருந்து அவர் தோன்றின அருணோதயம். இந்த உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளல் யாவையும் நீக்கி நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்தி சென்று விடுவார். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களா? பலவிதமான பாடுகள் வழியாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? என்றைக்குத்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறதோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்கு உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சமாதான குறைவுகளையும் அத்தனை தடுமாற்றங்களையும் அவரால் நீக்க முடியும். இயேசுவே, என் உள்ளத்தில் அருணோதயம் போல பிரகாசியும், என் குடும்பத்தில் அருணோதயம் போல தோன்றும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், ஜெபிப்பீர்களானால், அவர் வர வேண்டும், உங்கள் வீட்டிற்குள், உங்கள் உள்ளத்திற்குள் வர வேண்டும் என்று விரும்புவீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அருணோதயம் போல தோன்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி உங்களை வெளிச்சம் உள்ளவர்களாக பிரகாசிக்க பண்ணுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் கால்களை சமாதானத்தில் வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் ஆண்டவரே, இந்த இரக்கத்தினாலே எங்களை சந்தித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்திற்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை சந்திப்பதற்கு நாங்கள் எதையுமே உமக்கு செய்யவில்லை ஆண்டவரே. ஆனாலும் உமது மிகுந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து நீர் தோன்றி எங்கள் வாழ்க்கையில் அருணோதயமாய் பிரகாசிக்க நீர் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை நீக்கி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தள்ளாடுதலை நீக்கி, தடுமாற்றங்களை நீக்கி, அவர்கள் கால்களை சமாதானத்தின் வழியிலே நீர் நடத்தி செல்வீராக. அருணோதயமாக்கிய நீர் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருளின் நாட்களும் விலகி போகட்டும் ஆண்டவரே. இதுவரை சந்தித்த இருள்கள், போராட்டங்கள் ஆண்டவரே இனி அவர்கள் காணக்கூடாதபடி அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் குடும்பத்தில் தோன்றி அவர்களை சந்தோஷிப்பிக்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.